உருவம் எடுத்து கண்ணில் படுற எல்லாத்தையும் அழிக்க தொடங்கினாங்க. காளியோட ஆவேசத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் எல்லாம் சிவன் கிட்ட போய் சொன்னாங்க. காளியை சாந்தப்படுத்துறதுக்கு முடிவு செய்த சிவன் தன்னோட கணங்களை அழைத்து வடதிசையா போக சொன்னாரு. போக சொல்லி எந்த ஜீவராசி உங்க கண்ணில் முதல்ல படுதோ அதோட தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க யானையோட தலையை வெட்டி இறைவனிடம் கொடுத்தாங்க. சிவபெருமான் அந்த தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரோட உடல்ல வச்சு உயிர் கொடுத்தாரு. இதை பார்த்து சாந்தமடைந்த பார்வதி மனம் மகிழ்ந்து விநாயகரை கட்டி அணைத்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் சிவன் விநாயகருக்கு கணேசன் அப்படின்ற பேரை வச்சார். அது மட்டும் இல்லாம அவரோட கணங்களுக்கு தலைவராகவும் நியமிச்சாரு சிவபெருமான் அப்படின்னு நாரத புராணம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை எழுதினதும் விநாயகர் தான். மகாபாரதத்தை எழுத விரும்பிய தேவ வியாசர் தான் சொல்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிந்து எழுதுற தகுதியான நபரை தேடிட்டு இருந்தாரு. கடைசியில வியாசர் விநாயக பெருமான இதற்கு தகுந்த நபர் அப்படின்னு நினைச்சு, நான் உருவாக்கும் மகாபாரத காவியத்தை தாங்கள் எழுதி தர வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தார். இதுக்கு ஒப்புக்கொண்ட விநாயகர் தான் எழுதும்போது ஸ்லோகங்களை தடையின்றி தொடர்ந்து சொல்ல வேண்டும் அப்படின்ற கண்டிஷனோட எழுத ஆரம்பிச்சாரு. முதல்ல மயில் ரெக்கைய கொண்டு எழுதின விநாயகர் மயிலிறகு முறிந்து போச்சு. தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை உடைத்து மகாபாரத காவியத்தை எழுதினதா சொல்லப்படுது. அதே மாதிரி விநாயகருக்கு படைக்கும் நெய்வேத்தியம் ஏராளம். ஆனா அதுல மோதகம் அப்படின்றது முதன்மையான இடம் பெற்றிருக்கு இல்லைங்களா? மோதகம்னா என்ன? மோதக் அகம், அதாவது மோதக்னா உற்சாகம், மகிழ்ச்சி அப்படின்ற பொருள். அகம்னா வழங்கக்கூடியது. ஸோ மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடிய பொருள் தான் மோதகம். அது விநாயகருக்கு படைத்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஒரு சமயம் அத்ரி ரிஷியோட மனைவியான அனுஷியா சிவன், பார்வதி, விநாயகர் இவங்களையெல்லாம் விருந்திற்காக அழைச்சிருந்தாங்க. எந்த உணவை கொடுத்தாலும் விநாயகரோட பசியை போக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சு கொண்ட அனுஷியா இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிட கொடுத்தாங்க. மொத்தமா 21 மோதகங்களை விநாயகருக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதும் விநாயக பெருமானோட பசி முழுமையா போய் மகிழ்ச்சி அடைந்தார். இதை பார்த்த பார்வதி தேவி, அனுஷியாவை போல் எவர் ஒருவர் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபடுகிறார்களோ அவங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க. பார்வதி தேவி அளித்த வரத்தின்படி பக்தர்கள் விநாயகருக்கு முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மோதகத்தை